நம்ம ஜானகி இருந்துட்டு, இப்போ அடுத்ததா வந்து போய்னா, நம்ம ஜோசியர பார்க்கறதுக்காக ஓடோடி வரப்போறாங்க. அது மட்டும் இல்லாம, இது எல்லாத்தையுமே நம்ம ஜானகி எதுக்காக செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜோசியர் சொன்ன ஒரு விஷயம் வந்து போய்னா, அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அது மட்டும் இல்லாம, நம்ம ஜோசியரே வந்து போய்னா, ஜாதகத்துல அஞ்சலியோட ஜாதகத்துல வந்து போய்னா, கர்ப்ப தோஷமே அதாவது கர்ப்பமே ஆக முடியாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அவங்க வந்து போய்னா ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. ஆனா, அந்த ஒரு விஷயத்த வந்து போய்னா ஆல்ரெடி யாருமே எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாம, அந்த ஒரு டைம்ல அதாவது இந்த அஞ்சலியும், பைரவியும் வந்துட்டு நம்ம ஜோசியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் பொய் சொன்னாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசில இலக்கியம் மேல பழிய போடுறதுக்காக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உண்மை எல்லாத்தையுமே சொல்ல வச்சாங்க இல்லையா? அந்த ஒரு டைம்ல ஜானகி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஜானகி நான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சொல்றேன் பாரு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா என்ன தேடி ஓடி வருவ. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பாசிட்டிவா நல்லதாவே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஆனா அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு எல்லா உண்மையுமே புரிய வரும். அது புரிய வந்ததுக்கு அப்புறமா நீயா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன தேடி ஓடி வருவ அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஏதோ புரியாத புதிர் மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, அவரு சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்ததுனால தான், இப்போ நம்ம ஜானகி வந்துட்டு ஜோசியர பார்க்கறதுக்காக இப்போ கிளம்பி ஓடோடி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிய போயிட்டு வரலாம். ஏன்னா, இங்க நடந்த இவ்ளோ பெரிய பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. என்னதான் இந்த பைரவி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலுமே கூட, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு, அந்த எதிர்ப்பு எல்லாத்தையுமே உடைச்சு எறிஞ்சுட்டு, இங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜோசியர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து சொன்னாரு. இப்பதான் புரிய வருது, எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஜோசியர் இப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா இத்தன நாளா சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா, நம்ம எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நம்பவே இல்ல. அதுவும் ஜோசியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடியே தெரிஞ்சிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து வருவீங்க. இந்த மாரி வந்து யோசிச்சுப்பீங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும், அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு மிகப்பெரிய கண்டம் வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவரு சொல்லியிருந்திருக்காரு. அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, யோசிச்சு பார்த்து தான் இப்போ பயங்கர அதிர்ச்சியோட வந்து பார்த்தீங்கன்னா, ஓடோடி வந்துட்டு இருக்காங்க. அதாவது ஜோசியர் கிட்ட வந்து நின்ன உடனே, "ஜோசியர்யா அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா நீங்க ஏன் எங்ககிட்டலாம் சொல்லல?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, நான் அன்னைக்கு சொல்ற மாரி சூழ்நிலையிலயும் இல்ல. அது மட்டும் இல்லாம நான் வந்து இப்ப என்ன சொல்லியிருந்தேன் அப்டின்னா, என்னோட ஜோசியத்தையும் நீங்க வந்து இப்ப என்ன தப்பா பேசியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கே எல்லாமே நல்லாவே தெரிய வரும். அன்னைக்கு வந்து இப்ப என்ன நான் வந்து கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருந்தேன். அன்னைக்கு நான் வேற ஏதாச்சும் சொல்ல போயி, அது இன்னும் மிகப்பெரிய பிரச்சனையா மாறும் அப்டின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அமைதியா விட்டுருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட சுயரூபம் தெரிஞ்சு, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் அஞ்சலிய விவாகரத்தே பண்ணியிருப்பாரு அப்டின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்க ஆரம்பிச்சுறாரு. அது மட்டும் இல்லாம நீங்க எதுக்காக இப்படி சொன்னீங்க? அப்படின்ற மாரி கேட்கும்போது, அஞ்சலியோட ஜாதகத்தையும், இலக்கியாவோட ஜாதகத்தையும் எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சுட்டேன். அஞ்சலியோட ஜாதகத்துல அவளுக்கு குழந்தை பாக்கியமே எப்பவுமே கிடையவே கிடையாது. இலக்கியாவுக்கு அப்படி கிடையாது. குழந்தை பாக்கியம் இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா முழுகாம ஆகப் போறா. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை எல்லாமே முற்றிலுமா ஸ்டாப் ஆகும்ன்னு சொல்லிட்டு வந்து நினைப்பீங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லபடியா பெத்தெடுக்கணும். இல்ல அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு. அப்படின்ற மாரி வந்து சொல்லி ஒரு அதிர்ச்சிய குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.